இது நூற்றுக்கணக்கான பிணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்னா, அப்போ அந்த கொலைகள் இவர்கள் கண்ணுக்கு தப்பி நடந்தவை அல்ல. இது யாரோ ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் அப்படின்னு மட்டும் நான் இதை பார்க்கல. ஒட்டுமொத்த சமூகமே அந்த கிராமத்துல ஒன்றுபட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள். குற்றத்தை செய்கிறவன் தான் குற்றவாளின்னு கிடையாதுங்க. குற்றத்தை மறைப்பதற்கு உடந்தையாக இருக்கிறவனும் குற்றவாளியே, அவர்களுக்கு துணை போகின்ற காவல்துறையும் குற்றவாளியே அப்படின்னு தான் இந்த விஷயத்தை நாம பார்க்க முடிகிறது. இந்த துப்புரவு தொழிலாளி எப்ப வெளியே போறார்? தொடர்ச்சியாக அவரை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து கொடுக்குற இந்த உடல்களை, பிரேதங்களை எல்லாம் நீ புதைக்கலன்னா உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி தெரியாமல் ஆக்கி புதைத்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்துல தான் தொடர்ந்து 95லிருந்து 214 வரைக்கும் பிரேதங்களை அந்த மனிதர் வந்து புதைத்திருக்கிறார். தப்பிக்க முடியல, என்ன வெட்டி போடுவாங்களேன்னு. இறுதியாக அவரோட குடும்பத்துல, அதுதான் சொல்ல வர, அவரோட குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அவளை கொன்ன பிறகுதான் இது பாதுகாப்பான இடம் அல்ல, என் குடும்பத்துக்கு கூட பாதுகாப்பான இடம் இல்லை, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற பயத்துல ஊரை விட்டு ஓடுறார். பக்கத்து மாநிலம்னு சொல்றாங்க, அது எதுவாக இருந்தாலும் வெளியே போயிட்டார். வெளியே போய் கூட அவரால் இவ்வளவு நாள் சொல்ல முடியல. பாருங்களேன், எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு. 14, 24, ஏறத்தாழ 10 வருட காலமாக இது வந்து அது அப்படியே சுமந்துகிட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டாரு, எங்க தேடி வந்துருவாங்களோ அப்படின்னு பயம், தீராத அச்சம், மனசாட்சியின் உறுத்தல், என்னால சுமக்கவே முடியல அந்த வேதனைய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்சர்மவுண்டபிள் அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தையை அதை யூஸ் பண்றார். அப்போ எந்த அளவிற்கு அவர் மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இப்போ இந்த அரசாங்கத்திற்கு முந்தைய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம், அந்த சமயத்துல தான் ஏறத்தாழ சௌஜன்யா வழக்கு அல்லது அதை தொடர்ந்த ஒரு 1-2 வழக்குகள் அப்போ வருது. அதை ஒட்டி இந்த இடத்துல நிறைய தப்பு நடந்திருக்க கூடுங்கிற பேச்சு பரவலா வருது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைக்கிறாங்க. அப்படி அமைச்சு கூட இதுவரைக்கும் அது துப்பு துலக்கி ஏதாவது அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறதா